நம்ம எல்லாருக்குமே ஃபாஸ்ட்டான கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட். அப்படி தானே? யாருக்கு தான் ஸ்லோவான கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும்? நம்மளோட கம்ப்யூட்டரில் எதெல்லாம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபார்ம் ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு டெஸ்க்டாப்பாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அதோட எல்லா பார்ட்ஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அப்கிரேட் பண்ண முடியும். இதுவே ஒரு லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா அதோட ஹார்ட் டிஸ்க்கு மாற்றலாம் அண்ட் ரேமை மாற்றலாம். பட் சில காம்பனன்ட்ஸை மாற்ற முடியும், சில காம்பனன்ட்ஸை மாற்ற முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? WD Green சொல்லப்படுற இந்த பர்டிகுலர் SSDயை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 5 டிஸ்க் இருக்குது, ஆனால் 2 கம்ப்யூட்டர் தான் இருக்குது. வாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து என்னோட பர்சனல் ஸ்டோரியும் ஷேர் பண்ணுறேன். வித் தட் பீயிங் செட், இட்ஸ் I.Tamizhan, the developer, streamer, engineer, and here we go. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் நம்மளால் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெஸ்க்டாப் PC அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டெஸ்க்டாப்பில் எல்லாத்தையுமே நம்மளால் மாற்ற முடியும். இன்க்ளூடிங் நம்மளோட ப்ராசஸரை மாற்றலாம், மதர் போர்டை மாற்றலாம், ரேமை மாற்றலாம், கிராஃபிக்ஸ் கார்டை மாற்றலாம், SSD மாற்றலாம், லைக் ஹார்ட் டிஸ்க் மாற்றலாம். இப்படி இவ்வளோ காம்பனன்ட்ஸ் நம்ம மாற்றும் போது லைக் இவ்வளோ காம்பனன்ட்ஸ் நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த காம்பனண்ட்டை கம்மி விலையில் நம்மளால் மாற்ற முடியும் அண்ட் அதே டைமில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் டிஸ்க் தான். ஹார்ட் டிஸ்க்கை விட SSD வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க் நீங்கள் 1 TB வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த 1 TB ப்ரைஸில் உங்களால் வந்து இங்கே ஒரு 240 இல்லாட்டி 512 GB SSDயோ உங்களால் வாங்க முடியும். விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹார்ட் டிஸ்க்கை விட SSD வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அதே டைமில் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ சில பேர் என்ன பண்ணாங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஸ்பீடாக பூட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க்லேருந்து SSDக்கு போவாங்க. ஹார்ட் டிஸ்கில் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கும், SSDயில் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ SSDயில் வந்து ஈஸியாக பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும் அண்ட் அதே டைமில் ரிலேபிளாக இருக்கும் அண்ட் அதே டைமில் என்னென்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கும், காசும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அதே டைமில் கொஞ்சம் வெயிட் கூட கம்மி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உங்களோட லேப்டாப் ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு SSD வாங்கி மாட்டேன், கொஞ்சம் வெயிட் கம்மியாகும். சில பேர் இதுக்காக இப்படி பண்ணுவாங்க, பட் பண்ணுறது உண்டு. சில பேர் பேட்டரிலாம் கலத்தி போட்டு யூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக், அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது இல்லை. ஓகே ஃபைன். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் WD Green இருக்கிற அல்லவா, இது உள்ளதிலே சீப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு SSD. அதனாலேயே நான் நிறைய வாட்டி இதை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நாள் போக என்ன ஆகும் அப்படின்னா சில பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சம்டைம்ஸ் வந்து இது டிடெக்ட் ஆகாமல் போகிறது. சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் அந்த ஸ்பீட் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ஒன்றுமே இருக்காது, கம்ப்யூட்டர் சும்மா ஐடியலாகவே இருந்துட்டு இருக்கும், ஆனால் 100% யூசேஜ் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண இது பண்ணும்போது ஆரம்பித்தேன். லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதே டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் இப்போது Windows 10 பற்றி தெரியும் உங்களுக்கு, எப்போவுமே பேக்ரவுண்டில் அப்கிரேட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்கிரேட் நடக்கும்போது இது கொஞ்சம் என்ன பண்ணிட்டு ரொம்பவே அதிகமாக யூசேஜ் ஆகிட்டு இருக்கனால திணறிட்டே இருக்கும். WD Greenக்கு அப்புறம் WD Blue அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இது இருக்குது. அது இதை விட பெட்டர் ஸ்பீட் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி இல்லாமல் மற்ற பிராண்ட்ஸ் இருக்குது, சாம்சங் Vivo எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அண்ட் அதே டைமில் என்னவா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட கேமிங் PCயில் வந்து அந்த சாம்சங் Vivo 970 Pro ப்ளஸ் ஏதோ ஒன்று போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து மேட்டருக்கு வரலாம். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த WD Green சொல்லப்படுறது கன்சியூமர் லெவலில் நம்மள மாதிரி சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ ஹார்ட் டிஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்கில் மூவிங் பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஹார்ட் டிஸ்கோட இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த எக்ஸாக்ட் வேல்யூ நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். WD Greenோட ஸ்பீட் எப்படி இருக்குது, நார்மலாக உங்ககிட்ட இருக்க ஹார்ட் டிஸ்கோட மாடல் நம்பரை பார்த்துட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க் நம்பரை பார்த்துட்டு இதையும் கம்பேர் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், பெஞ்ச் மார்க் பண்ணி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் இருக்குல்ல, ஹார்ட் டிஸ்க் SSD இந்த மாதிரிப்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, இதோட ப்ரைஸஸ் வந்து அடிக்கடி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் SSDயோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இதோட தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் தான் அந்த ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட சில இடத்துல, அதாவது எலக்ட்ரானிக் இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல். ஸோ த திங் இஸ், இந்த மாதிரிப்பட்ட இடத்துல அது தேவைப்படுறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தேவைப்படும், அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் போது இதோட ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஆஃப் சீசனில் எந்த டைமில் வந்து எந்த கம்பெனியும் ஃபோன் இறக்க மாட்டாங்களோ அந்த டைமுக்கு போனீங்கன்னா உங்களால் நல்ல பிராண்டில் சில SSDs வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ SSD வாங்கி போட்டோன்னா உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீட் ஆகிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது, இப்போது உங்களோட கம்ப்யூட்டரில் சில பர்டிகுலர் விஷயங்கள் நடக்கும்போது உங்களோட ஹார்ட் டிஸ்க் யூஸ் ஆகும். அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக SSD யூஸ் ஆகும்போது உங்களோட கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஸ்பீட் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸே தெரியும். சில பேர்கிட்ட வந்து 60 ஹெர்ட்ஸுக்கும் 120 ஹெர்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சிலர் 60 ஹெர்ட்ஸ்னா என்ன, 120 ஹெர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை நம்ம இங்கே பேச போகிறதுல. பட் திங் இஸ் லைக் சிலரால் 30 FPSக்கும் 60 FPSக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும், சிலராக கண்டுபிடிக்க முடியாது. பட் யாராக இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட இப்போது ஹார்ட் டிஸ்கில் ரன் ஆகிட்டு இருக்கு, அதே மாதிரி ஐடென்டிக்கலாக இன்னொரு கம்ப்யூட்டர் கொடுத்து அது SSDயில் ரன் ஆகுது. உங்களுக்கு பார்த்த உடனே அந்த இதை யூஸ் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு எதை நோட் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பயும் ஒரு SSD
புதுசாக வாங்கி மாட்டும்போது நம்ம ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணுவோம். ஒரு ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கம்ப்யூட்டர் ஃபஸ்ட் டைம் பூட் பண்ணும்போது தெரியும் இதுக்கு மேலே என்னோட கம்ப்யூட்டர் இது பண்ணும்போது 2 மினிட்ஸ் ஆகும். 2 மினிட்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா போய் டக்குன்னு போய் ஒரு சமோசா சாப்பிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. போட்ட உடனே ஏதோ உசேன் போல்ட் கூட ஓடுறதுக்கு தருவாராரு அந்தளவுக்கு ஸ்பீடாக அது பூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். எது இருக்குன்னா SSD இருக்கும். ஸோ த திங் இஸ் இப்போ நான் எதுக்கு இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? நான் இது வரைக்கும் 5 வாட்டி ஹார்ட் டிஸ்க் SSD வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் 2 கம்ப்யூட்டர் தான் இருக்குது. முக்கியமான ரீசன் வந்து அன்ரிலையபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான். WD Green நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் அடிக்கடி இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எப்போவுமே வந்து இந்த இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற WD Blue வந்து இதோட கொஞ்சம் லைக் ₹1000 சம்திங் வந்து அதிகமாக இருக்கும். சரி, செகண்டரியாக தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இதுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ண ₹1000 கம்மியாக வாங்கி யூஸ் பண்ணலாமே ஒரு லைக் அப்படிங்கிற மாதிரி தோணும்போது ஒவ்வொரு வாட்டியும் கண்டிப்பாக ஒரு 6 months to 8 monthsல எனக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நான் என்னோட கம்ப்யூட்டர் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கலத்து வச்சிருந்தேன். SSD கலத்து வச்சிருந்தேன். இதை ஃப்ரெண்டு கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். ஃப்ரெண்டுக்கு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் மக்கர் பண்ணிகிட்டே இருக்குது. அண்ட் திருப்பி இப்போ ரீசெண்டாக இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. அண்ட் நான் விண்டோஸ் 11லேருந்து விண்டோஸ் 10க்கு வரும்போது உங்களுக்கு தெரியல சிஸ்டம் அடிக்கடி கிராஷ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டீங்களா? அந்த சிஸ்டம் அடிக்கடி கிராஷ் ஆகும்போது அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த SSD கூட தான். ஏன்னா இந்த SSD எப்போவுமே வந்து CPU உங்களுக்கு தெரியல நம்ம எதுவுமே ப்ராசஸ் எதுவுமே பண்ணலைன்னா நம்மளோட CPU யூசேஜ் GPU யூசேஜ் எல்லாமே கம்மியாக இருக்கணும். எல்லாமே கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்க் யூசேஜ் அந்த SSD மட்டும் எப்பவுமே 100% அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் அந்த ஹார்ட் டிஸ்க் ஏதோ திணறிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆர் லைக் SSD எந்த டிவைஸ் வந்து 100ல் இருந்துட்டு இருக்கோ அது ரொம்ப யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா கிலோபைட்ஸில் இருக்கும். லைக் 40 KB 30 KB அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் டிவைஸ் செத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது காமனாக நான் ஒரு பேட்டர்னாக பார்க்குறேன். நான் வாங்கின எல்லா WD Greenலேயும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ என்னால் என்ன பண்ண முடியலன்னா அதை ரிலை பண்ணி இதுக்கு யூஸ் பண்ண முடியல. விண்டோஸ் லெவல்லேருந்து ஸ்விட்ச் பண்ணி நான் விண்டோஸ் 10க்கு வந்தது அப்புறம் கூட எனக்கு ஒரு வாட்டி PC மொத்தமாக கிராஷ் ஆச்சு. இப்போ ஒரு 3-4 நாள் வரைக்கும் எந்த இன்சிடென்ட் இல்லை. கிட்டத்தட்ட ஹல்க் வந்து இன்சிடென்ட் ட்ராக் பண்ணுறேன் 4 days வித்வுட் இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் திங் இஸ் லைக் ஃபியூச்சரில் நான் இந்த WD Greenனை வாங்குவேனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ த நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு SSD வாங்க ட்ரை பண்ணும்போது உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த சாம்சங் EVO அந்த இடத்துக்கு போயிருங்க. 970 980க்கு போயிருங்க. இல்லைனா பட்ஜெட் இருக்கிற மாதிரி WD Blue நீங்கள் ஒருவேளை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ப்ளூ இல்லையோ வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். பட் WD Green பக்கம் தலை வச்சு எட்டி பார்த்துறாதீங்க. பச்சை கலரில் இருக்குது பசுமையாக இருக்குது அப்படின்னு நினச்சி எட்டி பார்த்தீங்கன்னா இட் won't do good for you அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். until then it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.